ஆக்டர் அர்ஜுனோட மகளான ஐஸ்வர்யா அர்ஜுனோட வெட்டிங் அவங்களோட சொந்த கோவிலில் தான் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பல பேர் கலந்துக்கிட்டாங்க. கோவிலில் சிம்பிளாக அர்ஜுன் மேரேஜை முடிச்சிட்டாரு அப்படின்னாலுமே மகளோட வெட்டிங்கை ஒரு திருவிழா போல தான் கொண்டாடி இருக்காரு. இதில் ஸ்பெஷலாக சாண்டி மாஸ்டர் கலந்துட்டு இருக்காரு. சாண்டி மாஸ்டர் உமாபதிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாலுமே தனி கொரியோகிராஃபர் டீமை வச்சு வெட்டிங்கில் செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவர்கள் வீணா ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு கச்சேரியை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஒரு பக்கம், பாட்டு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி திருவிழாவையே மிஞ்சுற அளவுக்கு செம்ம கிராண்டா அந்த வெட்டிங்கை நடத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் வெட்டிங் நடந்த அந்த கோவிலையே அரண்மனை மாதிரி செட் பண்ணியிருக்காரு. கார்டன்ல இருந்து ஒவ்வொரு ஏரியாவையும் பூக்களால் அலங்கரிச்சு வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காரு. அவங்களோட மகளோட என்ட்ரியை கூட இளவரசியோட என்ட்ரி மாதிரி பூவெல்லாம் தூவி பயங்கரமா வரவேற்றிருக்காரு. மேலும் தம்பி ராமையாவும் அவரோட நேச்சர் படியை எல்லாரையும் கலாய்ச்சிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த எல்லா மூமெண்ட்டுமே ஒரு வீடியோவா கேப்சர் பண்ணி அதை போஸ்டும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலாகவும் ஆகிட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜூன் 14 அன்னைக்கு பயங்கர பிரம்மாண்டமா ரிசப்ஷனையும் பிளான் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் சிம்பிளா கோவில்ல பண்ணிட்டாரு அப்படிங்கறனால பல செலிபிரிட்டிஸ்னால கலந்துக்க முடியாம போயிருக்கு. ஸோ சிஎம் ஸ்டாலின்ல இருந்து கமலஹாசன் வரைக்கும் பல செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரிசப்ஷன்ல தான் கலந்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசப்ஷன் சென்னையில் இருக்க லீலா பேலஸ்ல செம்ம கிராண்டா நடக்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ரிசப்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கறனால ரிசப்ஷன் ஹாலையே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஹால்தி ஃபங்க்ஷன், மெகந்தி ஃபங்க்ஷன், நலங்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அர்ஜுன் ரொம்ப சிம்பிளாக அவரோட வீட்லேயே முடிச்சிட்டாரு. ஸோ மேரேஜையும் ஒரு கோவிலில் முடிச்சிட்டாரு. அப்படிங்கிறனால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இந்த ரிசப்ஷன் மேலே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கப்புள்ஸ் 2 பேரும் அவங்களோட ரிசப்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லேயுமே பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க.